மைசூர் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம மைசூரில் அம்பா பேலஸை பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, மைசூர் பேலஸை தான் அம்பா பேலஸ்னு எல்லாருமே சொல்லப்படுறாங்க. எவ்வளோ மிகப்பெரிய ஒரு அரண்மனை, இது மரத்தால் எப்படி கட்டியிருப்பாங்க, அதோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட டிக்கெட் விலை பார்த்திங்கன்னா நுழைவாய்வு 120 ரூபா. 1896 இளவரசியோட கல்யாணத்தில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்தில் முழுக்க அழிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக 40 லட்சம் செலவு ரூபாயில் இந்த ஒரு அரண்மனையை திருப்பி புதுப்பிச்சாங்க. பார்வை நேரம் காலை 10 to 5:30. அரண்மனைக்குள்ளே யாருக்குமே செருப்பு ஷூ போட்டு அனுமதி இல்லை. வெறும் காலிலே தான் எல்லாருமே பிரயாணிக்கிறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷலாக இருக்குங்க. ஸோ பார்வையற்றவர்கள், ஃபிசிக்கல் சேலஞ்ச், இவங்களுக்காகவும் ஸ்பெஷலாகவே இவங்க வீல் சேர் அண்டு ஒரு கைடு இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அரண்மனை கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமாக 145 அடி உயரமாக 3 அடுக்கு மாடியாக கட்டப்பட்டுள்ளது. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 175 ரூம், எல்லா வசதிகளும் இருக்குது. மிகவும் தத்ரூபமாக நிறைய படங்கள் கலைநயமாக வரையப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ரொம்ப தத்ரூபம் நுண்ணிப்பாக வரையப்பட்ட படங்கள். இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அந்த இடத்துல என்னென்ன வண்டிகள் பயன்படப்பட்டது, அரச குடும்பத்தார்கள், அந்த சேவையர்கள் எல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப தத்ரூபமாக படங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப ஆச்சரியமாக அழகான தொழில்நுட்பமாக செய்யப்பட்ட கைவண்ண கதவுகள். நாட்காலிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் எல்லாமே முழுக்க வெள்ளி தங்கத்தாலேயே உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இந்த அரண்மனையை ஒரு 100% நம்ம எடுத்து வச்சுப்போங்க. அதில் 40% மக்கள் பார்வைக்கு அனுமதிக்கிறாங்க. 20% ஆஃபீஸ் அலுவலகம் இந்த பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மிச்சம் 40ல் இன்னும் அரச வம்சங்கள் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இவர் தாங்க கிருஷ்ணராய உடையார். இந்த அரண்மனையை கட்டினது இவர் தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தர்பாருங்க. இதில் 2 வகைப்பட்டுள்ளது. ஒன்று அரசாங்க குடும்பத்தினர் பயன்பாட்டுக்கும், இது மக்களுக்கான தர்பாருங்க. ஸோ இது ரொம்ப சாதாரணமாக இருக்குது, நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் இதை விட பிரம்மாண்டமாக இருக்க போகிறது அரச குடும்பத்தினர் யூஸ் பண்ணுற இந்த தர்பார் தாங்க. இந்த தர்பாரில் முழுக்க ரொம்ப கலைநயமாக தங்க முலாம் பூசின அழக வண்ணத்தோடு காட்சியளிக்கப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையில் 4ஆம் பக்கத்திலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான நுழைவாய்வு. இது மட்டும் இல்லாமல் சிறப்பாக நூலகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒழுக்கத்தையும் உடல் வலிமையும் கூட்ட மல்யுத்தம் நடக்கிற இடம் தாங்க இது. பிரம்மாண்டமான தசரா நிகழ்ச்சிகளில் யானையை அலங்காரம் செய்யறதுக்கான நகைகள், ஆபரணங்கள் தாங்க இது. இந்த நகைகள், ஆபரணங்களை தான் யானையை ரொம்ப அழகாக வலமுறை செய்வாங்க. சுற்றி உள்ள நிறைய கோவில்களும் அந்த காலத்திலே கட்டப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையில் தாங்க தசராவை மிக பிரம்மாண்டமாக சிறப்பாகவும் கொண்டாடுவாங்க. அப்போ தாங்க ராஜாக்களும் வெளியும் வருவாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் விளக்குகளாக இந்த முழுக்க ஒளிரப்படும் இந்த மாளிகையை தான் நாம் அன்றைக்கி காட்சிகளாக பார்ப்போம். இரவில் இந்த காட்சி எப்படி இருக்குன்னு இப்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க.